இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 99வது ஆண்டு வெல்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 99வது ஆண்டு புரட்சி புரட்சி புரட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சி. சில நிகழ்வுகள் அவரை அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் விளைவாகத்தான் 1925ஆம் ஆண்டு இந்தியாவில் எனக்கு முன்பு ஆசிரியர் சொன்னதைப் போல தமிழகத்தினுடைய மாபெரும் சிந்தனையாளன், புரட்சியாளன், பகுத்தறிவாளன், சமரசம் செய்து கொள்ளாத முற்போக்குவாதி சிங்காரவேலர் அவர்கள்தான் அந்த மாநாட்டினை துவங்கி வைத்தார்கள். அதற்கு மூல காரணமாக இருந்தது மார்க்சியமும் டார்வினுடைய கொள்கையும். வழக்கறிஞர் சொல்லுகிற போது சொன்னார், இன்றைக்கு தேசத்தை நிர்மாணிக்கின்ற மாபெரும் கடமை மூட நம்பிக்கைக்கு அல்ல, அறிவியலுக்குத்தான் என்று சொன்னார். அது முற்றிலும் உண்மை. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் டார்வின் ஆய்வு செய்து மனிதன் எங்கிருந்து துவங்கினான் என்பதை வழக்கறிஞர் அவர்கள் சொன்னார்கள். குரங்கிலிருந்து வந்த நாம் எப்படி ஜாதிய கட்டமைப்புக்குள் உள்ளானோம் என்பதை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. இதுதான் இந்தியாவினுடைய மாபெரும் பின்னோக்காக அமைந்திருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திற்கே டார்வின் மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன், இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் என்பதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அதைத்தான் ஆங்கில இலக்கியத்தில் ரூட்ஸ் என்கிற ஒரு நாவலில் அலெக்ஸ் ஹெல்லி என்கிற ஒரு எழுத்தாளன் சொல்லுவான், மனிதன் எப்படி அடிமைப்பட்டான் என்பதற்கான ஆய்வினை செய்கிறான். அதை தமிழாக்கமாக 7 தலைமுறை என்கிற பெயரில் ஏஜி எச்சிராஜ் என்கிற ஒரு எழுத்தாளன் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். 916 பக்கங்கள். 1976ஆம் ஆண்டு வெளிவந்த புத்தகம். அதில் தான் சொல்லுகிறான், ஆப்பிரிக்க தேசத்தில் பிறந்த எனது மூதாதையர்கள், எனது தந்தை, எனது பாட்டன் எப்படி அமெரிக்க தேசத்திற்கு அடிமையாக வந்தான். இதுதான் சனாதானம். இதை பற்றி ஆய்வு செய்வதுதான் பகுத்தறிவு. இதை நீங்க ஆய்வு செய்யக்கூடாது என்று சொல்லுவதுதான் நமது சனாதானம் சொல்லுவது. பழமையை பேசவில்லை, அவர்கள் கட்டியமைத்த பழமையை நீங்கள் சுகமாக அதுக்குள் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் சொன்னான், அலெக்ஸ் ஹெல்லி, இல்லை, 7 தலைமுறைகளுக்கு முன்பு எனது சமூகம் எப்படி இருந்தது, எப்படி நாங்கள் அடிமையானோம், எனது தாத்தா அமெரிக்காவிற்கு கட்டி இழுத்து வரப்பட்டார், எனது குடும்பம் அடிமையாக அங்கிருந்து 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்குமாக விலை கொடுத்து வாங்கி வரப்பட்டது, எனது தலைமுறையே இங்கு அடிமையாக இருக்கிறது, இவற்றை நாம் உடைக்க வேண்டும். தோழர்களே, கம்யூனிஸ்ட் ஆகிய நாம் படிக்க வேண்டிய ஒரு மாபெரும் புத்தகம் அலெக்ஸ் ஹெல்லினுடைய ரூட்ஸ், வேர்கள் என்று காலப்பதிப்பகத்தில் இப்பொழுது பதிவிட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு 7 தலைமுறைக்கு முன்பு எப்படி இருந்தது. இதுதான் அமெரிக்காவில் பராக் ஒபாமா ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு இதுதான் மூல காரணமாக இருந்தது. அவர் ஒரு அடிமை சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் அதிகாரத்திற்கு வருவதற்கு இதுதான் காரணமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் 1980 1990 வரை அமெரிக்காவில் ஒளிபரப்பப்பட்ட டிவி நிகழ்ச்சிகள் 6 மணியிலிருந்து 8 மணி வரை ஒவ்வொரு பாகமாக இந்த புத்தகத்தினுடைய நாடகங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த 6 மணியிலிருந்து 9 8 மணி வரை
எந்த விமான போக்குவரத்தும் அமெரிக்காவில் இருக்காது. அப்படியே நிறுத்தி விட்டார்கள். யாரும் பயணம் போக மாட்டான். எந்த அரசு வேலையும் நடக்காது. அத்தனையும் நிறுத்தப்பட்டது. அப்படித்தான் அந்த அமெரிக்காவில் இருந்த அடிமைப்பட்ட ஆப்பிரிக்க மக்களுடைய தேவைகளை எப்படி அடிமையானார்கள் என்கின்ற வரலாற்றை ஆய்வு செய்து அந்த நூல் வெளியிடப்பட்டது. அதன் விளைவாகத்தான் ஆட்சி மாற்றங்கள் வந்தது. அதன் விளைவாகத்தான் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் எப்படி நாம் ஜாதியாக மதமாக அடிமைப்பட்டோம் என்பதை பற்றி ஆய்வு செய்கிற சூழல் ஏற்பட்டது. 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் ஆட்சி அதிகாரத்திற்கு லெனின் வந்தார். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு லெனின் வருவதற்கு என்ன காரணமாக இருந்தது? தாய் என்கிற நாவல், மார்க்சிம் கார்கி எழுதிய தாய் நாவலை நாம் படிக்க வேண்டும். ஒண்ணு இல்ல, தாய் நாவல் மிக எளிமையாக சொல்லுகிறது. ஒரு குடிகார அப்ப, ஆம்பலாப்பட்டில் இருக்கிற பல குடும்பங்களில் அதுதான். எப்படி ஆம்பலாப்பட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி வேரூன்றியது என்பதற்கு இதுவும் ஒரு முன்மாதிரி. கடுமையான குடிகாரர், கடுமையான சூதாட்டக்காரர், தனது புருஷன், இப்படி இருந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பிறந்த மகன் ஒரு புரட்சியாளனாக, எந்த நேரமும் படித்துக் கொண்டிருப்பவனாக, சமூகத்தை மாற்றுபவனாக இருக்கிறார். அரசு அதிகாரிகள் எல்லாம் இவர் வீட்டை குறிவைத்து தாக்குகிறார்கள். இவன் என்ன மகன் மோசமா நடந்துகிட்டு இருக்கா. இன்றைக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இளைஞர் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் முதல் கேட்பது அந்த கட்சிக்கா போற, ஐயோ பிள்ளை கெடுத்துருவாங்களே என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கும் இருக்கிறது. அப்படித்தான் மார்க்சிம் கார்கியினுடைய தாயில் வருகிற கதாநாயகனுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டது. அவன் புரட்சியை நோக்கி சென்றான். இளைஞர்களை திரட்டினான். படித்தான் படித்தான் படித்தான். புரட்சிகரமாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக முழு நேரமும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். அதன் விளைவாக கைது செய்யப்பட்டான். தோழர்களே, இதுதான் வரலாறு. நம்ம எஸ்.ஏ. முருகையன் கைது செய்யப்படுகிறார். அவரது குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதே போல ஈவே ராமசாமி அவர்கள் சிறைக்கு செல்லுகிறார். அவர் சகோதரி போராட்ட களத்திற்கு வருகிறார். இது வரலாற்று பின்புலம். அந்த முறையில் தான் தாயினுடைய கதாநாயகனுடைய தாயார் மரியா வென்ஸ்கி அவர்கள் இந்த போராட்டம் மகன் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற பின் அது உள்ளே சென்று அந்த போராட்ட களத்தில் எந்த மகன் கெட்டு விடுவாரோ என்று நினைத்த தாய் தனது மகன் சரியான திசையில் செல்லுகிறான் என்பதற்காக மீண்டும் மீண்டும் புரட்சிகரமான புத்தகங்களையும் இதழ்களையும் தெரு தெருவாக கொண்டு போய் உழைக்கிற மக்களிடத்திலே, வேலை செய்கிற தொழிலாளர்களிடத்திலே அந்த பிரசுரங்களை விற்பனை செய்து புரட்சியை ஏற்படுத்துகிறாள். இதன் விளைவாகத்தான் 1917 புரட்சி நடந்தது என்பது வரலாற்று உண்மை. அதன் விளைவாகத்தான் தமிழகத்தில் 1925ஆம் ஆண்டு கான்பூரில் நடந்த மாநாடும் இந்த பின்புலத்தில் தான் துவங்கியது. 1942-43 ஆம்பலாப்பட்டு வரலாறும் அதுவாகத்தான் இருந்தது. இப்படித்தான் பல குடும்பங்களில் என் பிள்ளை கெட்டு போச்சு, இதுல போனுச்சுன்னா அழிஞ்சு போயிடும் என்று சொன்னார்கள். பல குடும்பம் பட்ட துன்பங்கள் நம்ம தர்மராஜ் சொன்னார். இந்த இயக்கத்திற்கு வந்து அனுபவித்த துன்பங்கள், பல்வேறு துன்பங்களை நமது மூதாதையர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் சிறை தண்டனை இல்லை. காலையில பிடிச்சிக்கிட்டு போனா யாரும் சொன்னாங்க, மாலையில நொம்ப மத்தியானம் நல்லா சாப்பாடா போட்டு, இல்லைன்னா கூட நம்ம ஞானப்பிரகாசம் திருச்சியில ஒரு போராட்டத்தை நடத்திட்டு காட்டிற்கும் பெரும் பங்கு உண்டு. குழந்தை அதே போல சிதம்பரம் இவர்கள் 1950ஆம் ஆண்டு புனையப்பட்ட செம்பாலூர் சதி வழக்கில் இவர்களுக்கு சிறை தண்டனை அனுபவித்தவர்கள். அதோடு மட்டுமல்ல, பரங்கி வட்டி காட்டியிருந்த இன்னொரு குழந்தை, அதே போல கூணா சுப்பையன், அதே போல வினோபாஜி என்கிற சுப்பையன், அதே போல தம்பி, அதே போல நமது பக்கத்து வீட்டில் இருக்கிற மாரிமுத்து எம்எல்ஏ, அதே போல மலையையன், இப்படி இந்த பகுதியில் இருந்த அனைத்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த இயக்கத்திற்காக சொல்லோனா துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை கட்டி காப்பதற்காக
தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட பகுதி ஆம்பலாப்பட்டி என்கிற போது இந்த பகுதிக்கும் அந்த பங்குண்டு. இந்த பகுதியில்தான் குழந்தையும் சிதம்பரமும் முட்டிக்கால் போட்டு இந்த ரோட்டில் அடித்து பின்கையை கட்டி வைத்து முழங்காலால் முட்டி போட வைத்து அடித்து காவல்துறை சின்னாபின்னப்படுத்தியது. அப்படியாப்பட்ட பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதி என்பது உழைக்கிற மக்களுக்கான பகுதி. இதனுடைய பின்புலமாகத்தான் இன்றைக்கு 99 ஆண்டு என்று சொல்லுகிற போது எனக்கு முன்னால் பேசிய ஆசிரியர் சொன்னார் கீழ்வன்மணி. இந்த கீழ்வன்மணி 1968 நடந்தது என்ன? 1942-43 தென்பரையிலும் ஆம்பலாப்பட்டிலும் விவசாய சங்கம் துவங்கப்பட்டது. அது துவங்கியதன் விளைவாக உழைக்கிற மக்களை தட்டி எழுப்பினார் கர்நாடகத்தில் இருந்து வந்த சீனிவாசராவ். அதன் வெளிப்பாடாக அங்கு ஒடுக்கப்பட்டு ஏனென்று கேட்காமல் துண்டை கமுக்கட்டில் வைத்துக் கொண்டு கால் செருப்பு போடாமல் நடந்த மக்கள் என்னை கேட்பதற்கு நீ யார் என்று கேட்கிற தைரியத்தை சீனிவாசராவ் மற்ற இயக்கங்களும் கொடுத்த போது அதன் விளைவாக தொழிலாளர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக 1968 ஜூன் மாதம் நெல் உற்பத்தியாளர்களுடைய சங்கத்தை கூட்டி இப்படி உழைப்பவர்கள் நம்ம எதிர்க்கிறார்கள், இவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டாம், வெளியிலிருந்து ஆள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரிஞ்சியூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்பவருக்கு தலைமை கொடுத்து அவரின் தலைமையில் அந்த பகுதியில் இருந்த விவசாய தொழிலாளர்களை சொல்ல முடியாத சித்திரவதை செய்கிறார்கள், அடித்து துன்புறுத்துகிறார்கள். அவர் வசதி படைத்தவர், துப்பாக்கி வைத்துகிற உரிமை இருந்தது. அந்த துப்பாக்கியை கொண்டு பல பேரை சுட்டார்கள், பல பேரை மிரட்டினார்கள். இதன் விளைவாகத்தான் 1968 இதே டிசம்பர் 25ஆம் நாள் கீழ்வன்மணியில் இருக்கிற விவசாய தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இனிமேல் நீங்கள் சொல்லுவதை நாங்கள் கேட்க முடியாது, வெளியால் வந்து இங்கு வேலை செய்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுகிற போது அதற்கு தலைவனாக இருக்கிற முத்துசாமி என்கிற ஒரு விவசாய தொழிலாளி அவருக்கு சில பொறுப்புகளை கொடுத்து நெல் உற்பத்தியாளர் சங்கத்தில் அவரை சேர்ந்து செயல்பட சொல்லுகிறார்கள். செய்ய மாட்டேன், விவசாய தொழிலாளர்களுக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன் என்று முத்துசாமி சொன்ன காரணத்தினால் அவரை அறையில் பூட்டி அடித்து துன்புறுத்துகிறார்கள். நமக்காக போராடுகிற தலைவன் முத்துசாமி சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான், காவல்துறை உடந்தையாக இருக்கிறது, முதலாளிகள் உடந்தையாக இருக்கிறார்கள். எனவே இவற்றை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு இருந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு கோபாலகிருஷ்ணன் நாயுடுவிற்கும் வசதி படைத்த விவசாயிகளுக்கும் எதிராக பல்வேறு பேரணிகளை நடத்துகிறார்கள். துப்பாக்கியால் சுடுகிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த நிலையில்தான் ராமையா என்கிற ஒரு விவசாய தொழிலாளர் வீட்டிற்குள் அங்கு இருந்த வீடுகள்ல அதுதான் கொஞ்சம் பெருசு, 10க்கு 10 அளவுள்ள வீடு. அந்த வீட்டுக்குள் போய் ஒளிகிறார்கள். நண்பர்களே, முதலாளித்துவம் எவ்வளவு கொடுமையானது என்பதற்கு வரலாற்றில் சில பதிவுகள். ஒளிந்த விவசாய தொழிலாளர்கள் உள்ளே இருக்கிறார்கள். பெட்ரோல் நிரப்பப்பட்ட பாட்டில்கள் முழுவதுமாக வீட்டின் மேலே தூக்கி எறியப்படுகிறது. தூக்கி எறிந்து விட்டு தீயை வைக்கிறார்கள். அங்கிருந்த ஒரு தாய் தனது கைப்பிள்ளையை தூக்கி வெளியே எறிகிறாள். இந்த பிள்ளையாவது வெளியே சென்று பிழைத்துக் கொள்ளட்டும் என்று வெளியே தூக்கி எறிந்த பிள்ளையை அவர்கள் கண் முன்னே அரிவாளால் வெட்டி உள்ளே தூக்கி போடுகிறார்கள். இப்படியாப்பட்ட கொடுமையை செய்த பிறகுதான் அத்துணை 44 உயிர்களும் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. இதன் விளைவாகத்தான் 1969ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் நாள் பொங்கலுக்கு முதல் நாள் கணபதியா பிள்ளை கமிஷன் உருவாக்கப்பட்டு அதுதான் விவசாய தொழிலாளர்கள் உரிமைக்காக ஒண்ணு இல்ல 5 லிட்டர் நெல்லு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பல இடங்களில் 3 லிட்டர் கொடுத்தாங்க, பல இடங்களில் 6 லிட்டர் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க இதெல்லாம் போதுமானதாக இல்லை,
பொங்க வைக்கணும்னா கூட எங்க பிள்ளைகளுக்கு துணி எடுப்பதற்கு கூட இது பொருந்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க. முடியாது என்று சொன்னார்கள். அதுதான் தீ வைத்து கொளுத்துவதற்கு காரணமாக படிக்கப்பட்டது, வாசிக்கப்பட்டது. ஆனால் இந்த உரிமைக்காக போராடியதன் காரணமாக கணபதியா பிள்ளை கமிஷன் சொன்னது 3 லிட்டராக இருக்கிற கூலியை, தினக்கூலியை 3.5 லிட்டராக கொடுக்கலாம். 6 லிட்டராக இருக்கிற தினக்கூலியை 6 லிட்டராக இருக்கலாம். 3.5 லிட்டர் கொடுக்க முடியவிட்டால் நண்பர்களே, 3.5 லிட்டர் நெல் கொடுக்க முடியாவிட்டால் 1.25 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம். 1.25 ரூபாய் சம்பளம், அந்த 1.25 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம் என்று சட்டத்தில் பதிய வைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் நடத்தி இருக்கிற போராட்டங்கள் இன்றைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 100 நாள் வேலை வந்து விட்டது. கம்யூனிஸ்டுகள் போராடினார்கள், பாராளுமன்றத்தில் பேச வைத்தார் அன்றைக்கு அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்த ஏபி பரதன். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு 100 நாள் வேலை கிடைத்திருக்கிறது. பல பேர் அதை பத்தி பல விவாதம் பண்றோம், போய் தூங்குறாங்க. ஏதோ ஆபீஸ்ல இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் துச்சமாக வெண்ணி நம்மை தூறு செய்த போதினும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.